அருளமுதமாக வழங்கப்படுகிறது. स्वस्ति हस्तिगिरि मस्तशेखरः संतनोतु मयि संततं हरिः निस्समाभ्यदिगमभ्यदत्त यं दैवम् औपनिषदी सरस्वती. காஞ்சி தேவப்பெருமாள் வரதராஜன். பிரம்மா வளர்த்த ஹோமகுண்டத்தின் நடுவில் இருந்து நம் அனைவருக்காகவும் இந்த தாழ்ந்த கண்களும் கூட பார்க்கும் அளவுக்கு ஆவிர்பவித்தவர். பெருந்தேவி தாயாரோடே கூட காஞ்சியில் தேவப்பெருமாள் எழுந்துருளி இருப்பது பக்தர்களுக்கெல்லாம் கண்கொள்ளாத தரிசனமாகும். அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் என்ன ஆழ்வாருடைய பாடல். காஞ்சி என்று சொன்னாலே கருட சேவைதான் அனைவருக்கு ஞாபகம் வரும். பக்ஷிராஜன் அதாவது கருட பறவை, அவ்வாகனத்தின் மேலே தேவப்பெருமாள் எழுந்தொழி மக்கள் வெள்ளத்துக்கு நடுவே அவர்கள் அனைவரும் விரும்பும்படிக்கு நடைபோட்டு வருகிறார். வரதராஜ பெருமானை காஞ்சியில் மட்டும்தானா சேவிக்க வேணும்? அவ்வெம்பெருமான் எந்தெந்த பக்தன் எங்கெங்கு விரும்புகிறானோ அங்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார். தற்போது கும்பகோணத்திலிருந்து நாகப்பட்டினம் போகும் மார்க்கத்தில் நாச்சியார் கோயிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்டரமாணிக்கம் என்னும் ஊரை அடைந்துள்ளோம். இங்கே கோதண்டராமசுவாமி திருக்கோயில். இக்கோயிலில் ராமருக்கு தனி கர்ப்ப கிரகம், தனி விமானம். அதே போல் வரதராஜ பெருமானுக்கு தனி கர்ப்ப கிரகம், தனி விமானம். வரதராஜனின் சன்னதிக்கு வலதுபுறத்திலேயே பெருந்தேவி தாயாரும் எழுந்துருளி உள்ளார். இதோ பெருமானை சேவித்துக் கொள்கிறோம். அபயஹஸ்தம், இடது திருக்கையால் கதையை பிடித்துள்ளார். வருபவர்களுக்கெல்லாம் அபயப்பிரதானம் பண்ணுகிறார். பக்தானாம் துவாம் பிரகாசசேன்னு சொல்லுவார்கள். வரத சகலமேதது சம்ஸ்ருதார்த்தம் சகர்த்த. உன்னுடைய ஆபரணங்களோ ஆடையோ உன்னுடைய திருமேனி அழகோ அல்லது உன்னுடைய சொத்துக்களான இந்த பூலோகம் லீலா விபூதியும் உயர்ந்ததான நித்திய விபூதி வைகுண்டமும் நித்தியர்கள் முக்தர்கள் முதலான உன்னுடைய எண்ணிறந்த தொண்டர்களும் இவர்கள் அனைவரும் எதற்காக தெரியுமா? பெருமானுக்கு உற்சவமோ பிரசாதமோ மேளமோ கரகாட்டமோ எதற்காக தெரியுமா? அனைத்தும் அவன் பக்தர்களுக்காக. அவனுடைய குணமோ ஆபரணங்களோ ஏதும் தனக்காக இல்லாமல் அனைத்தையும் தன் பக்தர்களுக்காகவே கொண்டுள்ளார். ஆகவே பெருமானை நமக்காகவே நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். ஓர் புறத்தில் அவர் நமக்காக உள்ளார், மற்றொரு புறத்தில் நாம் அவருக்காகவே இருக்க வேண்டும். வரதராஜ பெருமானை தரிசிக்கிறோம். அருகிலே உபய நாச்சிமார்கள். பக்கத்து சன்னிதானம் பெருந்தேவி தாயாருடைய சன்னதி. அமர்ந்த திருக்கோலத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரத வல்லபாம். வரத வல்லபா வரதராஜ பெருமானுக்கு மிகவும் வேண்டியவள், ஆசை உடையவள், காதல் மிகுந்தவள். அந்த தாயாருடைய அருட் பார்வையாலே தான் குழந்தைகளான நாம் அனைவரும் உஜ்ஜீவனம் அடைகிறோம். பிராட்டி முதலில் கட்டாட்சிக்கிறாள், பின்னால் தான் வரதராஜ பெருமானே கட்டாட்சிப்பார். வரதராஜனும் பெருந்தேவி தாயாரும் நம் அனைவரையும் இந்த நன்ன நாளில் குளிர கட்டாட்சிக்க வேண்டும், எப்போதும் அனுகிரகிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ராமன் கேட்ட கேள்விகள், இனி பரதன் கூறும் பதில், இவற்றை பார்ப்போம். அயோத்தியா காண்டம் 101வது சர்க்கம். 100வது சர்க்கத்தின் இறுதியில் ராமனின் கேள்வி, யாம் விருத்திம் வர்த்ததே தாத
யாஞ்சன பிரபிதாமகாக தாம் விருத்திம் வர்த்தசே கஷ்டித் யாச்ச சத்பதகா சுபா. நம்ம முன்னோர்கள் எப்படி நடந்திருக்கார்களோ அதை மீறாமல் இருக்க வேண்டும். மணவாள மாமனிகள் கூறும்போது, முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே, தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார் என்று உபதேச ரத்தின மாலையில் கூறுகிறார். முன்னோர்கள் எல்லாம் நமக்குன்னு என்ன வழிகாட்டி வைத்திருப்பார்களோ அந்த வழியை கேள்விப்பட வேண்டும். நன்கு கேட்டுக்கொண்டு அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை விட்டு விட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது நல்வழியாக இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே அவர்கள் கூறியபடிக்கு நடக்க வேண்டும். இதில் ஒன்றும் குறையில்லை. உலகத்தில் ஒரு தவறான கருத்து, எதுவாக இருந்தாலும் நாம் கண்டுபிடிப்பதை செய்ய வேண்டும். எதையும் கேள்வி கேள், உண்டு என்னை எதையும் ஏற்றுக்கொள்ளாதே, கேள், வாஸ்தவம். ஆனா அது எந்த கண்ணோட்டத்தில் சொல்லப்படுகிறது? ஒரு விஷயத்தை ஆழமா தெரிஞ்சுக்கணும்னால் ஆராய்ந்து கேள்வி கேட்டு தெரிந்து கொள். ஆனா கேள்வி கேட்கறதுங்கிறதே அதை இல்லேன்னு மறுக்கிறதுக்காக அல்ல, அது எப்படி உள்ளது என்று உறுதிபட நினைத்துக் கொள்வதற்காக. நாமே ஒருத்தர் இடத்துல ஒரு சந்தேகம் கேட்க போறோம்னால் கேட்கலாம், உறுதி ஏற்படும் வரை கேட்கலாம். ஆனா உறுதிப்படுத்தி கொள்ள கேட்க வேண்டுமே தவிர அது வேண்டாம்னு மறுப்பதற்காக கேள்வி இல்லை. மறுக்க வேணுமானால் எவ்வளவு நேரமும் கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகலாம். அப்படி கூடாது. கேட்க வேண்டும், தெளிவாக கேட்க வேண்டும், திறந்த உள்ளத்தோட கேட்க வேண்டும். பதில் கிடைத்தால் சம்மதித்து கடைபிடிக்க வேண்டும். இதில் ஒன்றும் புதியதாக தேவையில்லையே, முன்னோர்கள் சொன்னதே செய்யலாமே. ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் 2வது பாடல், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் செய்யாதன செய்யோம் என்னென்னத்தை பண்ண மாட்டேன்னு கூறுகிறாள். அதாவது நெய் குடிக்க மாட்டோம், பால் குடிக்க மாட்டோம், மை எழுதி கொள்ள மாட்டோம், மலர் சூடி முடிய மாட்டோம், பிரத்தியார பத்தி குற்றம் கூற மாட்டோம். இப்படி மாட்டேன்னு சொல்லும் போது செய்யாதன செய்யோம், எங்கள் முன்னோர்கள் எதை செய்ததில்லையோ அதத்தனையும் தவிர்த்து விடுவோம். என எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹ ச யத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. ஒரு சான்றோன் முன்னோன் எப்படி நடக்கிறானோ அவனை பார்த்து தான் நம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். புதியதாக தேடி கண்டுபிடிக்க தேவையில்லை. அவர்கள் சொல்வதை கேட்டு நம்மை இஷ்டப்படி நடந்துவிடாமல் அவர்கள் காட்டிய வழியிலே நடக்க வேண்டும். அதைத்தான் இப்போது பரதனிடத்தில் ராமன் கேட்கிறார். முன்னோர் மொழிந்ததை மாற்றாமல் இருக்கிறாயா? அவர்கள் என்ன நடத்தினார்களோ அதன்படி நடக்கிறாயா? பரதன் பதில் கூற போகிறார். தந்து ராமஹ சமாஜ்ஞாய பிராதரம் குருவத்சலம் லக்ஷ்மணேன சக பிராத்ரா பிரட்டும் சமுபசக்கிரமே. இப்படி ராமன் வரிசையாக கேள்விகளை கேட்டு முடித்தார். அப்புறம் கிமேத திச்சேய மகம் ஸ்ரோதம் பிரத்யாகிருதம் பிரவ்யாகிருதம் துவயா யஸ்மாத்வம் ஆகதோ தேசம் இமம் சீர ஜட்டாஜினி. ஏ பரதா, நீ எதற்காக மாந்தோல்? நீ ஏன் மரபுரி? நீ ஏன் சடமுடியோட இருக்கிறாய்? நீ நல்ல ராஜமுடியோடெல்லாம் வந்திருக்க வேண்டும் என்று ராமன் பரதனிடத்தில் கேட்கிறார். ராமனுக்கு புரியவில்லை. பரதனுக்கு பட்டம் கட்டப்பட்ட விட்டது. அப்ப அவர் தானே ரத்தனமான மகுடத்தோட வர வேண்டும். ஏன் முகம் முழுக்க கவலை, உடம்பிலெல்லாம் தூசி படிந்திருக்கிறது? ராமனுக்கு தெரியாமல் கேட்டார். என் நிமித்தம் இமம் தேசம் கிருஷ்ணானிஜன ஜட்டாதரக ஹித்வா ராஜ்யம் பிரவிட்டஸ்துவம் தத் சர்வம் வக்து மருகசி. இந்த கேள்வி 2 பேருக்குமே பொருந்தும். பரதனும் ராமனை கேட்கலாம். ஏன் ராமா நாட்டை விட்டு விட்டு நீ மாந்தோல் மரபுடியோட காட்டுக்கு வந்திருக்கிறாய்? ராமன் கேட்கிறார், நீதானே நாட்டை அண்டு கொண்டிருக்க வேண்டும், நீ ஏன் மாந்தோல் மரபுரியோட காட்டுக்கு வந்திருக்கிறாய்? ஒருத்தருக்கொருத்தர் கேட்டுக்கொள்ள ஸ்திரியா நியுக்தா கைகேய்யா மம மாத்ரா பரந்தப சகாரசா மகத் பாபமிதாத்ம யசோஹரம். பரதன் கைகூப்பி கொள்ளுகிறான். வாய் நாக்கு தழுதழுத்து போய் குரல் பேச மாட்டாமல், என் தாய் செய்த குற்றத்தால் ராமா இப்படி நீ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இது நான் அறிந்து நான் சம்மதித்து நடந்ததே அல்ல. நான் மாமன் வீடு யுதாஜித்தின் வீட்டுக்கு போயிருந்தேன், கேகே தேசத்துக்கு. அந்த சமயத்துக்கு என்னுடைய தாயார் இப்படி தந்தையாரிடத்திலே வரத்தை பெற்று உன்னை காட்டுக்கு அனுப்பிவிட்டாள் போலும். ராமா, இதில் எனக்கு துளியும் சம்பந்தம் கிடையாது. பரதன் கூறுகிறான். ராமன் சந்தேகப்பட்டதே கிடையாது. பரதனாக தனக்கு பயம்,
எங்கேயான ஊரார் தப்பா நினைச்சுடுவார்களோ, ராமன் தவறாக நினைப்பாரோ, ஆக நீ காட்டுக்கு போனதில் ராமா எனக்கு தொடர்பு கிடையாது என்று கைகூப்பி கொண்டு சொல்லி, தஸ்யமே தாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி அபிஷிஞ்சஸ்வ சாத்தேவ ராஜ்யேன மகவானிவ. எப்ப எனக்கு அதில் உடன்படிக்கை இல்லையோ அதற்காகத்தான் ராமா இந்த அரசை உன்னிடத்தில் சமர்ப்பித்து போக வந்தேன். உன்னிடத்தில் நாட்டை கொடுத்து விடுகிறேன், நீதான் திரும்ப அயோத்திக்கு வர வேண்டும், நாட்டை ஆள வேண்டும் என்று வேண்டுகிறான். மேலும் ஏபிஷ்ச சச்சிவை சார்த்தம் சிரசா யாச்சிதோ மயா பிராதுகு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி. என்னை எப்படி வேணுமானாலும் பார், எந்த கண்ணோட்டத்திலும் பார். பிராதுகு என்ன தம்பியா பார்த்தாலும் சரி, உறவு தம்பி, அன்பான தம்பி, ஒரே குடலிலே வாழ்ந்தோம், கேட்டதை கொடுப்போம் என்று சொன்னாலும் சரி. சிஷ்யஸ்ய சில பேருக்கு உறவுக்காரர்களை கண்டால் ஆகாது, ஆனால் மித்திரர்கள் அதாவது நண்பர்களோ சீடர்களோ இப்படி பழகுவர்களை பிடிக்கும். உலகத்திலேயே பல வகைப்பட்டவர்களை பார்க்கிறோம். உறவுக்காரர்களால் எதையும் பண்ணுவார்கள், மற்ற பேரை பத்தி கவலைப்பட மாட்டா. சில பேருக்கு உறவு என்றாலே ஆகாது, நண்பர்கள்னு சொன்னா செய்து விடுவார். சிலருக்கு நண்பர்களும் ஆகாது உறவும் ஆகாது, யாரான ஒரு பெரிய அதிதி விருந்தாளி அவரை பார்த்தால் என்ன வேணும்னாலும் செய்வார். சில பேருக்கு ஊனமுற்றோரை கண்டாலும் என்ன வேணுமானாலும் செய்வார். அவரவர்களுக்கு ஒன்னொன்னில் பிடித்தான். அதனால இங்கே உறவுக்காரர்கள்னு சொல்லியிருந்தாலும் சரி, என்ன தம்பின்னு பார்த்தாலும் சரி சொல்லுவதை கேள், என்ன சிஷ்யன்னு பார்த்தாலும் கேள், வேண்டாம் என்ன தாசன்னு பார். ஒரு சிஷ்யன் கேட்பதை ஆச்சாரியன் நடத்தியாக வேண்டும், தம்பி கேட்பதை தமையன் நடத்தியாக வேண்டும். அதே போல ஒரு தாசன் கேட்பதை சுவாமி நடத்த வேண்டாமா? அகம் சிஷ்யஸ்ய பிராது சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி ஏபிஷ்ச சச்சிவை சார்த்தம் சிரசா யாச்சிதோமயா. அனைத்து மந்திரிகளோடும் வந்திருக்கிறேன், சேனையோட வந்திருக்கிறேன். ஏன் இத்தனை பேர் தெரியுமா? யாரான ஒருத்தருடைய வேண்டுகோளுக்காவது ராமன் இணங்க மாட்டானா, மனம் கனிய மாட்டானா என்பதற்காகத்தான் அனைவரையும் அழைத்து வந்தேன். இவர்களுக்கெல்லாம் மயங்காவிடு, ஆடுகள் மாடுகள் கோழிகள் குதிரைகள் அதற்கான மயங்கினி ஏற்றுக்கொள்ள வேணும் ராமா. தம் மத்தமிபமாதந்தம் நிஸ்வசந்தம் புனః பிராதரம் பிராதரம் பரதம் ராமஹ பரிஷ்வஜ்ய இதம் அப்ரவீத். கைகளை கூப்பி கீழே விழுந்திருந்தவன் மேலும் அழுது கொண்டித்தை சொல்ல ராமன் அருகிலே போனார். அவனை அணைத்தெடுத்து வைத்துக் கொண்டு கைகளால் தொட்டுக்கொண்டே பேசுகிறார். குலீனஹ சத்வ சம்பன்னஹ தேஜஸ்வி சரிதபிரதஹ ராஜ்யகேதோஹோ கதம் பாபம் ஆச்சரேத் மத்விதோஜனஹ. என்னை போன்று இருக்கிறவர்கள் நாடு கிடைக்கணும் பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக அதர்ம வழியில போக முடியுமா பரதா? அதனை முதல்ல புரிந்து கொள். என் தர்ம மார்க்கத்தை தானே நான் பின்தொடர வேண்டும். நதோஷம் தொய் பஷ்யாமி சூக்ஷ்மமே பரிசூதன. உன்னிடத்தில் ஒரு துளியும் எனக்கு வருத்தமும் இல்லை, உன்னிடத்தில் நான் எந்த குற்றத்தையும் பார்க்கவும் இல்லை. குற்றம் யாருதோ உன்னதல்ல. நச்சாவி ஜனனீம் பால்யாது துவம் விகர்கிதும் அருகசி. நீ சிறுவன், நீ உன்னுடைய சிறுபிள்ளத்தக்க தனமாக தந்தையாரையும் தாயாரையும் சொல்லக்கூடாது. உன் தாய்தான் இதற்கு காரணம் நீ ஏசுகிறாயே, அவளா காரணம்? என்னுடைய கர்மா எனக்கு காரணம். அதன்படிக்கு நான் காட்டுக்கு வந்தேனே தவிர மேலும் காட்டில் வந்த இடத்தில் எத்தனையோ நன்மைகள் நடக்கின்றனவே. வனேவா சீரவசனம் சௌமிய கிருஷ்ணாஜினாம்பரம் ராஜ்யேவாபி மகாராஜா மாம் வாசயதி மீஸ்வரா ஏவமுக்த்வா மகாராஜா விபாகம் லோகசந்நிதௌ வியாதிஷ்ச மகாராஜா திவம் தசரதோ கதா. இன்னும் தெளிவாக பரதன் தயரதன் மாண்டான் என்ற செய்தியை சொல்லவில்லை, சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படியோ அதை கம்யூனிகேட் பண்ண பார்க்கிறாரே தவிர இன்னும் செய்தி ராமனுடைய உள்ளத்தில் புரியவில்லை. சச்ச பிரமாணம் தர்மாத்மா ராஜா லோககுருஸ்தவ பித்ராதத்தம் யதாபாகம் உபபோக்தும் துவமர்ஹசி. தந்தையால் கொடுக்கப்பட்ட சொத்து உனக்கென்று தாயார் வேண்டி வைத்திருக்கிறாள், தந்தையும் சரின்னு ஏற்றுக்கொண்டாள். பரதா, இந்த உயர்ந்த சொத்து முழுவதும் உம்மது, நீர்தான் ஆள வேண்டும். ஏன் என்னிடத்தில் வருகிறாய்? எத் அப்ரவீன்மாம் நலலோக சத்கிருதா பிதா மகாத்மா விபுபாதிபோமமஹ விபுத அதிபோபமஹ ததேவ மன்யே பரமாத்மனோஹிதம் ந சர்வலோகேஸ்வர பாவமாட்யம். எப்போதும் ஒன்று புரிந்து கொள் பரதா, நலலோக சத்கிருதா பிதா மகாத்மா விபுத அபிமுகேஸ்வரா. நம்முடைய தந்தையார் இந்திரன் போன்றவர், தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம், தெய்வங்களுக்கெல்லாம் தலைவன். ததேவ மன்யே பரமாத்மனா,
ஹிதம் ந சர்வலோகேஸ்வர பாவம் அவ்யயம். ஒரு அரசன் எப்படி இருக்க வேணுமோ பரதா நீ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். நம்மால் நாட்டுக்கு திரும்ப முடியாது, ஏனெனில் அப்படி வரம் கொடுத்திருக்கிறோம் என்று ராமன் பேசுகிறார். இனி பரதனுடைய கூற்று என்னான்னு அடுத்த சர்க்கத்தில் காண்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.